ஈஸியா இருக்கு. அதாவது இந்த படத்தில் நடிக்க ஆரம்பிச்சதே வந்து இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இந்த படத்துல வந்து ஒரு சிறந்த படமாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு முதல்ல வந்து அதனுடைய தயாரிப்பாளர் சினீஷ் அவர்களுக்கும் அதனுடைய இயக்குனர் அன்புமகன் ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை தேர்வு செய்த அந்த நீதிபதிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தமிழ் ரசிக பெருமக்களுக்கு, ஊடகத்துறை நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். சார், நாங்கள் இந்த படத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சீன்லையும் நீங்கள் அந்த கேரக்டராகவே அப்படியே வாழ்ந்திருப்பீங்க. படத்துக்கு வந்து நிறைய பேர் அவ்வளோ வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. நெகட்டிவ் ரோலாக இருந்தாலும் சரி, அது பாசிட்டிவாக ஆரம்பத்தில் போகும்போது கூட அந்த கேரக்டராகவே நீங்கள் வாழ்ந்துருந்தீங்களே சார். அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா இந்த படத்துக்கு கண்டிப்பாக நேஷனல் அவார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள்? இல்லைம்மா, நான் அப்படியெல்லாம் எதையுமே நான் எதிர்பார்ப்பதில்லை, நினைப்பதே இல்லையம்மா. நடக்கட்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையை கரெக்டா செய்வோம். அதுக்கு என்ன பலன் உண்டோ அதை இறைவன் கொடுக்கட்டும் அப்படிங்கிறது தான் நான் நினைச்சது. வேற ஒண்ணு கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்ட காட்சியை, எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் வந்து சிறப்பா அந்த வேடத்தை செய்யணுங்கிறது தான்மா. அதுதான் அந்த இயக்குனருடைய நம்பிக்கையை நான் காப்பாற்றுவதாகும். ரைட் சார். இப்போ இந்த படத்துக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த படத்துக்கும் விருது அறிவிச்சிருக்காங்க, பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேவுக்கும் விருது அறிவிச்சிருக்காங்க. இப்படி ஒரு படத்துக்கு 3 நேஷனல் அவார்ட் கிடைக்கும்னு நினைச்சீங்களா? எனக்கு விருது கிடைத்தது மகிழ்ச்சி என்றால், இந்த படத்திற்கு 3 நேஷனல் அவார்டு கிடைத்தது அதை விட மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கு. இப்ப இந்த படத்துக்கு எஸ் சார், இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் பல அவார்ட்லாம் கூட நீங்க வாங்கியிருந்தீங்க. நீங்க போற இடமெல்லாம் இந்த படத்தை பத்தின கேரக்டரை பத்தி அதிகமாவே உங்ககிட்ட பேசியிருப்பாங்க இல்லையா? அந்த நினைவுகளையும் எங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியுமா? இல்ல, பாராட்டுவாங்க, நிறைய பேர் பாராட்டுவாங்க. போற இடத்துல வந்து பல விதமா இருக்கும் பாராட்டு. அதனால அதெல்லாம் வந்து ஒரு மனதிற்கு மகிழ்ச்சி தர ஒரு விஷயமா தான் இருக்கு. நன்றி சார். இணைப்பில் இணைந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மீண்டும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் கூட தந்தி டிவியின் சார்பாக. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.